கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் ஒவ்வொரு நாளையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் வருந்துதல் அல்லது வருத்தப்படுதல் அல்லது பாரப்படுதல், இந்த உலகத்துல மனிதன் அமிதமாக செயல்படுகிறான். ஆனா வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, பின்வரும் காரியங்களை தேவன் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று. ஒரு சகோதரிக்கு உரிய வயதுகளில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி திருமணம் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் திருமணம் இல்லாமல் வாழ்வது கர்த்தருக்கு அதிக மகிமையாய் இருக்கும் என்ற எண்ணத்தில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நல்ல வருவாயுள்ள ஒருவருக்கு சற்று சௌகரியமான வீட்டை கட்டி அங்கு தங்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரோ அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வாடகை வீட்டிலேயே வாழ விரும்பினார். அவ்விதம் வாழ்ந்தால் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. சரீர ஆரோக்கியத்திற்கு ஏற்ற விதமான நல்ல உணவை உண்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஒருவர் மிக மிக சாதாரணமாக உண்டு வாழ்ந்தார். அது தேவனை மகிமைப்படுத்தும் என்பது அவருடைய நம்பிக்கை. வாழ்க்கையில் கர்த்தருக்காக பலவிதமான துன்பங்களையும் குறைவுகளையும் ஏற்கும் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் போதிய தேவைகளும் காரணங்களும் இல்லாத சூழ்நிலையில் நம்மை நாமே வருத்தி கொண்டே வாழ்வது சுய முயற்சிகளால் தேவனை பிரியப்படுத்தும் ஒரு செயலாகும். போர் வீரன் எந்த நேரத்திலும் காயங்களை ஏற்கும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அதற்காக தேவையில்லாமல் அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே சுட்டு கொண்டு விடக்கூடாது. நாம் எப்போதும் மிக மிக அற்பமானதும் வருத்தம் மிகுந்ததுமான ஒரு வாழ்க்கை வாழ்வதைத்தான் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து மகிழ்கின்றார் என நாம் எண்ணக்கூடாது. நாம் பெருந்தினைக்காரர் ஆகிவிடக்கூடாது. ஆனால் உண்ணாமல் உடலை நாசமாக்க தேவையில்லை. நம்ம ஆடம்பரமாக ஒடுக்கக்கூடாது. அதற்காக அளவுகளை மிஞ்சி போய் நம்மை தாழ்மையின் சிகரங்களாக காண்பிக்க விரும்பக்கூடாது. அநேகர் திருமண வாழ்வை ஒரு சுகபோக வாழ்வு என்றும், அதை தவிர்ப்பது அதி பரிசுத்தமான வாழ்வு என்றும் தவறாக கணித்து தேவையில்லாமல் தங்களை தாங்களே சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள். அதனால் யாருக்கும் பயன் இல்லை. தாழ்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் வாழ்ந்திருப்பதை தேவ விரோதமான காரியமாக எண்ணக்கூடாது. எதிலும் மிதமின்றி போகாமல் சமநிலையாக சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ள முடியாதது நாளைக்கு புரிந்துவிடும். அதற்கு முன்பு புரிந்து கொண்டதை நிறைவேற்று. மறுபடியும் நான் அதை சொல்றேன். புரிந்து கொள்ள முடியாததை அல்லது புரிந்து கொள்ள முடியாதது நாளைக்கு புரிந்துவிடும். அதற்கு முன்பு புரிந்து கொண்டதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாதபடி தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிக்க வேண்டிய முறையில் அனுபவிக்க வேண்டும்.
இப்படி வாழ்ந்தால்தான் சரி, அப்படி வாழ்ந்தால்தான் சரி என்பது அல்ல. தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும்போது எல்லாமே சரியாக இருக்கும். அதுதான் உண்மை. அதனால பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வது அது அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு அதை நமக்கு வலியுறுத்துகிறது. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வசனத்தை கைக்கொள்வோம், வாழுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.